Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 44வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில திருப்பியும் நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் நார்ம், அப்புறம் வந்துட்டு அதோட சில ப்ராப்பர்ட்டீஸ், அதை பேஸ் பண்ணி வந்து கண்டிஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்துட்டு நான் சின்னதா ரீகேப் பண்றேன். ஸோ நம்ம காஸியன் எலிமினேஷன் வந்து சால்வ் பண்ணோம். காஸியன் எலிமினேஷன் வந்து 10^9 பிளாப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட 10^9 பிளாப்ஸ் இருக்கிற மிஷினில் சால்வ் பண்ணால் கூட அதில் 10^18 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா காஸியன் எலிமினேஷனில் ஒரு மில்லியன் பை மில்லியன் மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு 31 நாள் ஆகும். 31 வருஷம் ஆகும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு 10 மில்லியன் பை மில்லியன் மேட்ரிக்ஸ். பட் நம்ம வந்து மெஷின் லேர்னிங் வேர்ல்டில் இருக்கோம். அதில் வந்து நிறைய டேட்டா இருக்குது, நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் டேட்டா வந்துட்டு நிறையா இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே வந்து ஒரு டெராபிளாஸ் மிஷினில் எடுத்திங்கன்னா காஸியன் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு 11 days ஆகும், விச் இஸ் நாட் அக்செப்டபிள். அது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வெதர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு ஒரு பெரிய இந்தியா முழுக்க எடுக்கிறீங்க, அதில் வந்து ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் வரப்போது. அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 10^6 ஒரு மில்லியன் பை மில்லியன் மேட்ரிக்ஸ் வருது அப்படின்னா அது வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றத சால்வ் பண்ணால் அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு வந்து நிறைய காசு செலவாகும். ஸோ அதில் ஆனால் நிறைய இடத்துல வந்து ஸ்பாஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஸ்பாஸ் மேட்ரிக்ஸாக இருக்கணும் இது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பல இட்ரேட்டிவ் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்தோம். இட்ரேட்டிவ் ஸ்கீம்னா ஜென்ரல் ஐடியா கொடுத்துருக்கேன், நம்ம இன்னும் அதுக்குள்ளே போகல, எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றது இன்னும் பார்க்கல. ஸோ ஏதோ ஒரு எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கிறீங்க, பி மைனஸ் ஏ எக்ஸ் நாட் என்னன்னு பார்க்குறீங்க, அது 0வாக இருந்துச்சுன்னா, அதோட நாம் 0வாக இருந்துச்சுன்னா, அதாவது நாம் என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டு ஆல்ரெடி. இப்போ வந்து R0ன்றது வெக்டாராக இருப்பது, அந்த வெக்டார் நாம் வந்து 0வாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. இல்லாட்டி என்ன பண்ணுறோம், x1 கண்டுபிடிக்கிறோம், x2 கண்டுபிடிக்கிறோம், எக்ஸட்ரா R1 R2 Rn கண்டுபிடிச்சி அது எப்போ வந்து 0 ஆகுது அது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலன்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த இதில் வந்து ஆருக்கு வந்து ஒரு நாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த நாம் என்னன்றது இதில் பார்த்தோம். இட்ஸ் அ மேப்பிங் ஃப்ரம் வெக்டர் ஸ்பேஸ் டு ஆர். ஓகே, நான் நெகட்டிவ் ரியல் நம்பரில் சாட்டிஸ்ஃபைங் ஒரு சில இந்த கீழே நிபந்தனைகளாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நாம் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், நாம் எக்ஸ் வந்து 0 பெருசாக இருக்கணும். ஆல்ஃபா இன்ட்டு நாம் எக்ஸ் வந்துட்டு ஆல்ஃபாவையும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், பெருக்கணும்னா மாட் ஆல்ஃபாவும் எக்ஸையும் பெருக்கிறதுக்கும் வந்து சமமாக இருக்கணும். அது வந்து எல்லா ரியல் நம்பருக்கும் மெய்யன்களில் இருக்க எல்லா இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். மாட் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், நாம் ஆஃப் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினோம்னா அதோட இது வந்து கண்டிப்பாக வந்து நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய்யோட வந்து என்னவாக இருக்கணும், சிறுசாக இருக்கணும். ஸோ இதுவும் பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஃபெமிலியர் நாம் வந்து யூக்ளியர் நாம்னா என்னன்னு பார்த்தோம். அது வந்து யூஸ்வலாக நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். யூக்ளியர் டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான், அதை யூஸ் பண்ணி இது பண்ணிட்டோம். அது போக வந்து நம்ம எக்ஸ் இன்ஃபினிட்டி நாம்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, அப்புறம் வந்துட்டு நம்ம x1 நாம் எக்ஸ்பி நாம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் மேட்ரிக்ஸ் நாம்னா என்னன்னு பார்த்தோம். மேட்ரிக்ஸ் நாம் வந்துட்டு திருப்ப வந்துட்டு அதே மாதிரி நாம் தான் m n/n, அதாவது செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ்லேருந்து செட் ஆஃப் ஆல் n/n மேட்ரிசஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மேப் பண்ணுறோம். நாம் ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, நாம் ஏ ஈக்குவல் டு 0னா அது வந்து ஏவாக தான் இருக்கணும். ஆல்ஃபாவையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ வந்துட்டு அதோட நாம் வந்து என்னவாக இருக்கணும், நாம் மாட் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் ஏவாக இருக்கணும். எல்லா ஏக்கும் எல்லா ஆல்ஃபாக்கும் நாம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து ஏவையும் பியையும் கூட்டிட்டு அதுக்கு நாம் எடுத்தாலும் அது வந்து எதாவது அது வந்து பெருசாக இருக்கணும். அது வந்து எதோட சிறுசாக இருக்கணும் அப்படின்னா நாம் ஏ ப்ளஸ் நாம் பியோட சிறுசாக இருக்கணும். ஓகே, ஸோ அது அடுத்தது. அப்புறம் ஏவும் பியும் 2 மேட்ரிக்ஸ், அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எடுக்கிற நாம் வந்துட்டு மேட்ரிக்ஸோட 2 நாமையும் மல்டிப்ளை பண்ணுறதோட ஆன்சரோட சிறுசாக இருக்கணும். ஸோ அது வந்து அது பார்த்தோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ நாம் ஆஃப் ஏ பி வந்துட்டு இருந்துச்சுன்னா நாம் ஏ மைனஸ் பி எடுத்தோம்னா அது அதோட டிஸ்டன்ஸு. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து வெக்டார் இன்டியூஸ் நாம், அதாவது உங்களுக்கு வந்து வெக்டார் ஸ்பேஸில் வெக்டாரில் நாம் தெரியும், அந்த வெக்டாரை யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ நான் மேட்ரிக்ஸ் எடுத்து அதை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன வெக்டார்ஸில் என்ன ஒரு நாம் வருதோ அந்த நாம் எடுத்து இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதான் வந்து வெக்டார் மேட்ரிக்ஸ் நாம் இருப்பது. அதுக்கு பேர் வெக்டார் இன்டியூஸ் நாம் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அதுக்குள்ளே தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு இப்போ இன்னொரு நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் வந்துட்டு மேட்ரிக்ஸ் நாம் தான். ஓகே, ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ப்ரொபினியஸ் நாம் அப்படின்னு பேர். ஓகே, ப்ரொபினியஸ் நாம். ஓகே, இது வந்து யூக்ளியன் நாம் மாதிரி தெரியும், பட் வந்து இதுக்கு பேர் ப்ரொபினியஸ் நாம்.
ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n aij ஸ்கொயர். ஓகே, அதாவது என்ன இருக்குன்னா இந்த a11 a12 எக்ஸட்ரா a1n இருக்கு. ஓகே, a21 a22 எக்ஸட்ரா a2n எக்ஸட்ரா எக்ஸட்ரா ann இருக்கு. ஓகே, an1 an2 எக்ஸட்ரா இருக்கு. இப்போ நம்ம இதில் பார்த்துருப்போம் x1 x2 எக்ஸட்ரா xn இருந்துச்சுன்னா இது வந்து நாம் x2 கண்டுபிடிச்சிப்போம். நாம் x2ன்றது என்ன பார்த்தோம்னா x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா xn ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது, பட் இதுக்கு பேர் வந்து யூக்ளிடியன் நாம் கிடையாது, இதுக்கு பேர் வந்துட்டு ப்ரோபினியஸ் நாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதில் அதே மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் எக்ஸட்ரா xn ஸ்கொயர் டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி இதில் என்ன டிஃபைன் பண்ணுறேன் a11 ஸ்கொயர் ப்ளஸ் a12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா a1n ஸ்கொயர் ப்ளஸ் a21 ஸ்கொயர் ப்ளஸ் a22 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா a2n ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ an1 ஸ்கொயர் an2 ஸ்கொயர் எக்ஸட்ரா. ஓகே, an1 ஸ்கொயர் an2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ann ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் இதுக்குரியது. ஓகே, இதுதான் இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் aij ஸ்கொயர். இது வந்து ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலாம்னா சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n. ஸோ இதுக்கு கடைசியில் ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஓகே, சம்மேஷன் ஆஃப் j ஈக்குவல் டு 1 to n aij ஸ்கொயர். ஸோ அதான் இதில் எழுதிருக்கோம். இதுக்கு பேர் வந்து ப்ரோபினியஸ் நாம் அப்படின்றது பேர். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து வெரி சிம்பிளாக எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா இப்போ வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ், ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n சமேஷன் ஆஃப் j ஈக்குவல் டு 1 to n aij ஸ்கொயர்ன்றதும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்துட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இதுவும் சேம் தான். ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனா இதோட ட்ரேஸ் என்ன அப்படின்னா இதோட டயகனல் என்ட்ரிஸ் இருக்குல்ல அதை மட்டும் சம் பண்ணால் அதான் ட்ரேஸ். ஓகே, ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது என்ன அப்படின்னா ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது சம்மேஷன் ஆஃப் ஏ ஐஐ I ஈக்குவல் டு 1 to n aii. இதான் சம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஓகே, ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா டயகனல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம். தியரம் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஸோ தியரம் என்ன சொல்லுதுன்னா aij ஸ்கொயர்ன்றது ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவாக இருக்குது. ப்ரோபினியஸ் நாம்ன்றதும் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ரோபினியஸ் நாம ஸ்கொயர் பண்ணோம்னா அது வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது ப்ரோபினியஸ் நாம்ன்றது நான் எப்படி எழுத போகிறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவாக எடுக்க போகிறேன். ஓகே, இதான் என்னோட இது. ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரூஃப் என்னன்றதை பார்க்கலாம். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு aij b ஈக்குவல் டு bij அப்படின்னா ஏபின்ற வெக்டார் என்ன அப்படின்னா ஏபின்ற வெக்டார் எப்படி சி ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னா ஸோ இது வந்து சிஐஜேன்னு எழுதிக்க போகிறேன். ஓகே, சி ஈக்குவல் டு ஏஐஜேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சிஐஜேன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம சிஐஜே என்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to n aik pkj. இது வந்து மேட்ரிக்ஸ் வெக்டார் மல்டிப்ளிகேஷன், சாரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட டெஃபினிஷன் இதான் சிஐஜே ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to 1 to n aik pkj. இதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் பார்த்துக்கலாம் a11 நான் 3/3 மேட்ரிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். a12 a13 a21 a22 a23 a31 a32 a33. ஓகே, ஸோ இது வந்து b11 b12 b13 b21 b22 b23 b31 b32 b33. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா ஃபஸ்ட் என்ட்ரி வந்து a11 b11 ப்ளஸ் a12 b21 ப்ளஸ் a13 b31. ஓகே, அடுத்தது வந்துட்டு a11 b12 ப்ளஸ் a12 b22 ப்ளஸ் a13 b32. ஓகே, அடுத்தது வந்துட்டு a13 a11 b13 ப்ளஸ் a12 b23 ப்ளஸ் a13 b33. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி அடுத்தது a22 b11 ப்ளஸ் a22 b21 ப்ளஸ் a22 b31 a22 b12 a21 ஓகே a21 a23 யா a21 b12 a22 b22 ப்ளஸ் a23 b32. ஓகே, அடுத்து a21 b13 a22 b23
A23B33. ஓகே. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து பிக்சடாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து C11. ஓகே. C11. ஓகே. இது வந்து C11. C11. இது வந்து C12. இது வந்து C13. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மேப்பிங்காக இருக்கும். இந்த ஒன்று மேப்பிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒன்று மேப்பிங்காக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒன்று மேப்பிங்காக இருக்கும். ஸோ இந்த இது வந்து B11. ஸோ இந்த இது மட்டும் மாறிட்டே இருக்கும். 11, 22, 33. அதே மாதிரி C12 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி வந்து இங்கே வந்து 1ஆக இருக்கும். லாஸ்ட் என்ட்ரி வந்து இங்கே 2ஆக இருக்கும். 1, 2, 1, 2. இந்த இது மட்டும் மாறி இருக்கும். 1, 2, 3ன்னு மாறி இருக்கும். அதே மாதிரி இங்கே 1, 3, 1, 3, 1, 3. ஸோ இந்த என்ட்ரி மட்டுமே இருக்கும். 1, 2, 3. ஸோ அதனால் நீங்கள் CIJ ஜென்ரலாக CIJ எடுத்திங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த என்ட்ரி ரெண்டும் பிக்சடாக இருக்கும். இங்கே என்ன என்ட்ரி இருக்கோ அதே தான் இந்த இதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸும் இதோட லாஸ்ட் இண்டெக்ஸும் சேமாக இருக்கும். இந்த இண்டெக்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு இண்டெக்ஸ் ஒன்றா இருக்கும். AIK BKJ. இங்கே பார்த்தீங்கன்னா 11, 22, 33. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 11, 22, 33, 11, 22, 33. அதே மாதிரி இதில் பாருங்கள் இது வந்து C21. ஸோ 21, 21, 21. இது மட்டும் மாறி இருக்கும். 1, 2, 3. அதே மாதிரி C22. ஸோ 22, 22, 22, 1, 2, 3. ஸோ அது மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது வந்துட்டு CIJ வந்துட்டு சம்மேஷன் K = 1 to N AIK PKJவாக இருக்கும். ஸோ அப்போ CII எடுத்தோன்னா என்ன இருக்குன்னா CII எடுத்தோன்னா சம்மேஷன் K = அதே தான் வரப்போகுது. ஸோ என்ன வரப்போகுதுன்னா J இருக்க இடத்துல மட்டும் ஐன்னு வரப்போகுது. ஸோ AIK BKIன்னு வரப்போகுது. ஓகே. AIK BKIன்னு வரப்போகுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன எடுப்பேன்னா சியை வந்துட்டு A டிரான்ஸ்போஸ் ஏன்னு எடுக்க போகிறேன். சியை வந்துட்டு A டிரான்ஸ்போஸ் ஏன்னு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து சப்போஸ் A வந்துட்டு AIJ அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் வந்துட்டு AJI. ஓகே. அதாவது இங்கே என்ன என்ட்ரிஸ் இருக்கோ அது வந்து அப்படி மாறிடும். ஸோ அப்போ C வந்துட்டு A டிரான்ஸ்போஸ் ஏவாயிட்டதுனால இது என்ன ஆகும்னா ஸோ CIJன்றது CIIன்றது ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரிஜினலாக வந்துட்டு சப்போஸ் A × A எடுத்தனா என்ன வரும்னா A × A எடுத்தனா சம்மேஷன் AIK AKIன்னு வரும். இப்போ சப்போஸ் C வந்து A × A எடுத்தனா AIK AKI வரும். ஏவும் B நான் சேமாக எடுத்துக்கிறேன். அப்போ AIK AKI வரும். ஆனால் இங்கே வந்து நான் A டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கேன். A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன் என்ன இருக்குன்னா எங்கெல்லாம் IJ வருதோ அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்போ இந்த ரெண்டுலேயும் அதில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகுனா KIன்னு மாறிடும். A டிரான்ஸ்போஸ் ஏன்றது KIன்றது மாறும். ஸோ AIJன்றது AIJனா A டிரான்ஸ்போஸ் வந்து AJI ஆயிரும். அதனால் இங்கே AIK இருக்கிறதுல AKIன்னு வந்துடும். மீதி எல்லாமே அதே தான். K = 1 to N. ஸோ அப்போ இது வந்து சம்மேஷன் இது வந்து என்ன ஆகுது சம்மேஷன் K = 1 to N AKI ஸ்கொயர். ஓகே. இது வந்து சம்மேஷன் ஆஃப் AKI ஸ்கொயர்னு. இப்போ ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ஏன்றது என்ன? ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ஏன்றது ட்ரேஸ் ஆஃப் C. ட்ரேஸ் டெஃபினிஷன் என்ன? A = AIJனா ட்ரேஸ் ஆஃப் A டெஃபினிஷன் என்ன? ட்ரேஸ் ஆஃப் A வந்துட்டு சம்மேஷன் AII. இதான் வந்து ட்ரேஸ் டெஃபினிஷன். ஸோ அப்போ இது வந்து ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ட்ரேஸ் ஆஃப் C. ஸோ அப்போ இதோட டெஃபினிஷன் என்ன? சம்மேஷன் CII. இதுதான் இதோட டெஃபினிஷன். ஓகே. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணால் என்ன ஆகுது? இது வந்து என்ன ஆகுதுன்னா சம்மேஷன் CIன்றப்ப சம்மேஷன் I = 1 to N CIன்றப்ப சம்மேஷன் I = 1 to N CIன்றது சம்மேஷன் K = 1 to N AKI ஸ்கொயர். ஓகே. ஸோ இதை நான் அப்படி எழுதிக்கலாம். சம்மேஷன் I = 1 to N சம்மேஷன் J = 1 to N. ஓகே. AJ. ஸோ இதை நான் மாற்றி எழுதிப்பேன். ஸோ சம்மேஷன் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஸோ இதை நான் சிம்பிளாக மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளாக நான் எப்படி எழுதிக்கிறேன்னா சம்மேஷன் I = சம்மேஷன் இது வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ சம்மேஷன் ஃபஸ்ட்டு வந்து K இதை வந்து மாற்றி எழுதிங்க. சம்மேஷன் K = 1 to N சம்மேஷன் I = 1 to N AKI ஸ்கொயர். ஓகே. இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே. சம்மேஷன் K = I = 1 ஸ்கொயர்ன்றது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக சேஞ்ச் டம்மி இண்டெக்ஸ் தான் மாற்ற போகிறேன். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சம் வந்து டம்மி இண்டெக்ஸ் தான், அதனால் அதை மட்டும் நான் மாற்ற போகிறேன். ஸோ இதை நான் அப்படியே எழுதிக்கலாம்னா சம்மேஷன் K = 1 to N சம்மேஷன் J = 1 to N AKJ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இதை வந்து திருப்பி சம்மேஷன் I = 1 to N சம்மேஷன் J = 1 to N AIJ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் இது தான் மாற்றிருக்கேன் நான் வந்து. இது வந்து டம்மி இண்டெக்ஸ் தான். ஓகே. இதில் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா I இருக்கிற இடத்துல J ரீப்ளேஸ் பண்ணுறேன், K இருக்கிற இடத்துல J ரீப்ளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே. ஸோ அப்போ வந்து அது AIJ ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ அடுத்து வந்துட்டு இது வந்து என்னது சம்மேஷன் இது வந்து நான் திருப்பி எப்படி எழுதிக்கிறேன் சம்மேஷன் I = 1 to N
சமேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் ரியல் என்ட்ரிஸ் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஸ்கொயர் பண்ணாலே அது வந்து பாசிட்டிவ் ஆகும். ஸோ நான் திரும்ப மாடல்ஸ் போடுறேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து அப்போ என்ன இது ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்துட்டு சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n சமேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ஸ்கொயர். ஓகே, ஸோ அது போக நாம் ஆஃப் ஏஎஃப் வந்து என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வரும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொபினியஸ் நாம் இந்த நாம் வந்துட்டு இந்த ப்ரொபினியஸ் நாம் வந்துட்டு அல்லது இந்த நாம் வந்துட்டு என்னென்னு ப்ரூவ் பண்ணால் ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா ஓகே. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணோம். இதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணால் இது வந்து நாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஏன்னா இது வந்து புதுசாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே வந்து வெக்டார் இன்டியூஸ் நாம்லேருந்து ப்ரூவ் பண்ணோம். அதனால் அதில் ப்ரூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சுன்றது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அது வந்து ஜென்ரலாக எந்த வெக்டார் இன்டியூஸ் நாம் போட்டாலும் அந்த தியரம் ப்ரூவ் பண்ணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ரொபினியஸ் நாம்ன்றது புதுசாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் இதுவும் வந்து என்ன சொல்லணும்னா நான் வந்து நாம் டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியும். அதனாட்டி இது நாம இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா ப்ரொபினியஸ் நாம் இஸ் ஆல்சோ நாம்ன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, லெட் அஸ் ப்ரூவ் தட். ஸோ ப்ரொபினியஸ் நாம் இஸ் நாம். ஓகே, சப்போஸ் ஏ நாட் ஈக்குவல் 0. ஓகே, ஏ நாட் ஈக்குவல் 0. ஏ நாட் ஈக்குவல் 0னா அப்போ என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட் வந்து நான் வந்து ஏபிகே ஓகே பி த்ரோவில் கேத் எலமெண்ட் வந்து கேத் காலம்லேருந்து ஒரு எலமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட் வந்து ஏபிகேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இது வந்துட்டு நாம் ஏஎஃப் எடுக்கும்போது நாம் ஏஎஃப் எடுத்தோம்னா இட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ஸ்கொயர் இருக்க போகுது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்க போகுது. அப்போ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஐ ஈக்குவல் டு ஸோ அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்க போகுது. ஸோ அப்போ இது வந்து ஏபி கே ஸ்கொயர் வந்துட்டு கண்டிப்பாக இதோட பெருசாக தான் இருக்க போகுது. ஓகே, இதோட ஏபி இந்த என்ட்ரி வந்து ஏபிகே ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபிகே ஸ்கொயரோட பெருசாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஏபிகே. ஓகே, இது வந்து கிரேட்டர் தென் 0 ஏன்னா அது வந்து நான் ஜீரோ எலமெண்ட். அப்போ அதோட நாம் அதோட மாடல் எடுத்தோம்னா அது கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நாம் ஏ நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாம் ஏ வந்து நாட் ஈக்குவல் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்க போகுதுன்றது ப்ரூவ் பண்ணுறோம். செகண்ட் வந்துட்டு என்னென்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா இன்டி ஏஎஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஆல்ஃபா இன்டி ஏஎஃப்ன்றது என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ஏஎஃப்ன்றது என்ன ஆகுதுன்னா சம்மேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஆல்ஃபா இன்ட்டு ஏஐஜே ஸ்கொயர். ஓகே, ஆல்ஃபா இன்ட்டு ஏஐஜே ஸ்கொயர். ஸோ இதை திருப்பி எழுதுனா சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n மாட் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஏஐஜே ஸ்கொயர் ரூட். ஓகே, ஜஸ்ட் நாம் ஆல்ஃபா மட்டும் நான் வெளியே நாம் ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். ஓகே, நாம் ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துறேன். ஸோ இப்போ ஆல்ஃபா வெளியே எடுத்துறேன். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஐ அண்ட் ஜே. ஸோ அதனால் இது வந்து மாட் ஆல்ஃபா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ஸ்கொயர். ஓகே, ஸோ நாம் ஆல்ஃபா இது பண்ணியாச்சு. ஸோ இது என்னப்பா நாம் ஆல்ஃபா மாட் ஆல்ஃபா இன்ட்டு ஸோ செகண்ட் ப்ராப்பர் ரெண்டாவது இது முடிஞ்சுது. ஓகே, நாம் ஆல்ஃபா இன்ட்டு ஏஎஃப் வந்து பெருசுன்னு புரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். ஓகே, ஏ ப்ளஸ் பிஎஃப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பிஎஃப் நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் போட தேவையில்லை. ஸோ இது என்னது சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n சமேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ப்ளஸ் பிஐஜே ஸ்கொயர். ஓகே, நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் லெஸ் than or equal to mod a plus mod b plus 2 times mod a mod b நாம் a ஸ்கொயர் நாம் b ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அப்போ இது வந்துட்டு நாம் a ப்ளஸ் பி எஃப் ஸ்கொயர் லெஸ் than or equal to இது வந்துட்டு சம்மேஷன். ஸோ இது ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சம்மேஷன் அப்போ எப்படி எழுதுனா சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n இது வந்து எப்படி எழுதுறேன்னா ஏஐஜே ஸ்கொயர் ப்ளஸ் பிஐஜே ஸ்கொயர் ப்ளஸ் 2 times ஏஐஜே பிஐஜேன்னு வருது. ஓகே, ஸோ திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணலாம். சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ஸ்கொயர் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n j equal to 1 to n pij square is 2 times summation I equal to 1 to n summation j equal to 1 to n aij pij. Okay,
ஸோ இது வந்து என்னது, இது வந்துட்டு நாம் ஏஎஃப் ஸ்கொயர், இது நாம் பிஎஃப் ஸ்கொயர், இது வந்துட்டு 2 டைம்ஸ் இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே இருக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து மாற்றலை. சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n, aij bij, இது வந்து அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து மாற்றலை. ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம், a + b வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி படி என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு த காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி நாம் I = 1 to n. ஸோ அந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது மட்டும் இருக்கிறேன். சமேசன் I = 1 to n. இந்த இதை மட்டும், இதுக்கு மட்டும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா போதும். இப்போ நாம் ஏஎஃப் இன்ட்டு நாம் பிஎஃப். ஸோ நான் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால், ஸோ இது வந்துட்டு இப்படி ப்ரூவ் பண்ணால் போதும். நான் இதை வந்துட்டு நாம் ஏஎஃப் ப்ளஸ் நாம் பிஎஃப் ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால், இது வந்துட்டு நான் ஆல்ரெடி லெஸ் ஆர் ஈக்குவல் சப்போஸ் இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் வந்துச்சுன்னா நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துனா நமக்கு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுது. ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால், நான் இந்த இதை வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணேன்னா 2 டைம்ஸ் நாம் ஏஎஃப் இன்ட்டு நாம் பிஎஃப்னு ப்ரூவ் பண்ணால் போதும். இதை ப்ரூவ் பண்ணால் என்ன, இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ஏஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் நாம் ஏஎஃப் இன்ட்டு பிஎஃப்னு வரும். ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணால், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுன்னு ப்ரூவ் பண்ணால் போதும், நம்மளோட ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுது. ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அந்த இதை எடுக்கிறேன். ஸோ சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n, aij bij. ஓகே, ஸோ இது காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு த காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n, aij ஸ்கொயர், ஓகே, ஹோல் பவர் 1/2. இது வந்து காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி இப்படி சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n, bij ஹோல் பவர் ஹோல் ஸ்கொயர் பவர் 1/2. ஓகே, இது வந்து காஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி இப்படி. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இது ஈக்குவல் டு நாம் ஏஎஃப் இன்ட்டு நாம் பிஎஃப் நம்பர். ஓகே, நாம் ஏஎஃப் இன்ட்டு நாம் பிஎஃப். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, அப்போ அந்த இது என்ன ஆயிடுச்சு, நாம் a + b, நாம் a + b ஹோல் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஏஎஃப் ப்ளஸ் நாம் பிஎஃப் ப்ளஸ் 2 டைம்ஸ் நாம் ஏஎஃப் into nam bf. So equal to nam, okay, so nam a f plus nam bf whole square. So a plus b f less than or equal to nam af plus nam bf. So இது முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணோம். நான் லாஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணால் a + b, a into b f ஸ்கொயர் என்னன்றதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லெட் அஸ் see. ஓகே, ஏன்னா நிறைய சம்மேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ லெட் அஸ் see. ஸோ ஏபி திருப்ப ஏபி எஃப் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஏபி எஃப் ஸ்கொயர் என்ன அப்படின்னா சம்மேஷன் I = 1 to n, சம்மேஷன் j = 1 to n, சம்மேஷன் k = 1 to n, aik pkj. ஓகே, இதுதான் இதோட ஏபியோட டெஃபினிஷன். ஓகே, ஏபியோட டெஃபினிஷன் வந்து இதுதான். ஓகே, ஸோ ஏபியோட டெஃபினிஷன் எழுதியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து நாம் எடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்கொயர். ஓகே, இது வந்து ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சரி, இதோட ஸ்கொயர். ஓகே, ஸோ இதோட ஒவ்வொரு என்ட்ரி வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சிஐஜேன்றது என்னது, அந்த இதுதான். ஓகே, சிஐஜேன்றது அந்த என்ட்ரி. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா நாம் ஏபி சி ஈக்குவல் டு நான் ஏபின்னு எடுத்தோம்னா, ஓகே, சிஐஜேன்றது சமேசன் கே ஈக்குவல் டு 1 to n ஏகேஜே ஏஐகே பிகேஜேன்னு வரும். ஓகே, நம்ம வந்து நாம் சி எடுக்கணும், நாம் சிஎஃப் ஸ்கொயர் எடுக்கணும். நாம் சிஎஃப் ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னா சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n, நாம் மாட் சிஐஜே ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன அர்த்தம், சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n, சிஐஜே ஸ்கொயர்ன்றது, ஸோ சிஐஜேயோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணு. ஸோ இட்ஸ் நத்திங் பட் சமேசன் k = 1 to n ஏஐகே பிகேஜே ஸ்கொயர்னு வரும். ஓகே, அதை தான் இதில் போட்டுருக்கோம், வேறு ஒன்றும் போடல. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இதை தான் அங்கே வந்து நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சமேசன் I = 1 to n, சமேசன் j = 1 to n. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு
ஜஸ்ட் நார்மல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏஐகே ஸ்கொயர் பிஐகே ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணேன். நான் சம்மேஷன் ஏஐகே ஸ்கொயர், ஓகே, சம்மேஷன் ஏஐகே ஸ்கொயர் இன்ட்டு summation k equal to 1 to n bk I square. ஓகே, ஜஸ்ட் நார்மலாக இது அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இது ஏபிஎஃப் ஸ்கொயர் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இது இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டு சம்மா பிரிக்க போகிறேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இது வந்துட்டு கே ஈக்குவல் டு 1 அண்ட் கே ஈக்குவல் டு 20 வந்து ரெண்டு சம்மா பிரிச்சுக்கிறேன். இது வந்து மாற்றி எப்படி எழுதிக்கிறேன், எல் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு இது வந்து எல்லுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுலேயுமே கே இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றது இது வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எல்ஐ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ சாரி, இது வந்து எல்ஜே ஸ்கொயர், எல்ஜே ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக எழுதப்பேன். ஸோ இட்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது எப்படி எழுதுறேன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு திருப்பி வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு ப்ராடக்டாக எழுதப்பேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n, சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏ. ஸோ ஒரு இது தனியாக எழுதப்பேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இதில் உள்ள ஐகே மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஏஐகே ஸ்கொயர். ஓகே, சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n, ஸோ கே ஈக்குவல் டு 1 to n. ஓகே, ஸோ இதில் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறேன். சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n, கே ஈக்குவல் டு 1 to n. ஸோ இதில் வந்து ஐயும் கேவும் தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஐயும் கேவும் தான் இருக்குது. ஜே வந்து இதில் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதனால் இதை தனியாக எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இதில் வந்து சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு இது வந்து எல் இருக்குது, ஜே இருக்குது. ஸோ எல் ஈக்குவல் டு 1 to n, சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n பி எல் ஜே ஸ்கொயர். இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஜே, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஐ. ஸோ அதனால் ரெண்டையும் தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து என்னது, இது திஸ் இஸ் நத்திங் பட் நாம் ஏ எஃப் ஸ்கொயர், இது வந்து நாம் பி எஃப் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து அதோட டெஃபினேஷன். ஸோ அப்போ இது என்ன ஆயிருது, இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஏபி எஃப் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஏ இன்ட்டு நாம் பி. ஓகே, ஸோ அதுவும் முடிஞ்சது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ப்ரொபினியஸ் நாமிஸை நாம்ன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் உள்ள ஒரு சின்ன ஸோ சப்போஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து என்ன வருது அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை அந்த ஒரு சின்ன தியரம் ப்ரூவ் பண்ணலாம். இதோட ஜஸ்ட் கரலரி மாதிரி. சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு யூவும் வியும் ஆர்த்தோகனல். ஓகே, யூ அண்ட் வி ஆர் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். ஓகே, ரெண்டும் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். ஓகே, யூ அண்ட் வி ஆர் ஆர்த்தோகனல்னா ரெண்டுமே ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்ன்ற நான் மீன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே ஆர்த்தோகனல் மேட்ரிசஸாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்னா ஏ இஸ் செட் டு பி ஆர்த்தோகனல் இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. ஓகே, ஏ இஸ் ஆர்த்தோகனல்னா என்ன அர்த்தம்னா, ஏ இஸ் ஆர்த்தோகனல்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐன்றது மீனிங். ஓகே, ஸோ அப்போ யூ அண்ட் வி ஆர் ஆர்த்தோகனல்னா யூ டிரான்ஸ்போஸ் யூ ஈக்குவல் டு யூ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மட்டும் இல்லை, ஏ டிரான்ஸ்போஸும் ஐ தான். ஓகே, ஏ இஸ் n by n மேட்ரிக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐனா அது வந்து ஏஎஸ் ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். சிமிலர்லி வி டிரான்ஸ்போஸ் வியும் விவி டிரான்ஸ்போஸும் ஐ. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, யூ ஏதோ ஒரு ஏ மேட்ரிக்ஸு யூஏஎஃப்பும் ஓகே விஏஎஃப் ஏவிஎஃப்பும் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா நாம் ஏஎஃபாக தான் இருக்கும். இதுதான் தியரம் சொல்லுது. ஓகே, சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அந்த மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனலோட மல்டிப்ளை பண்ணீங்க, ப்ரீ மல்டிப்ளை ஆர் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது வர்ற அதுக்கு எடுக்கக்கூடிய ப்ரொபினியஸ் நாமும் உங்களோட ஏவோட ப்ரொபினியஸ் நாமும் சேமாக தான் இருக்க போகுது அப்படின்றத இந்த தியரம் சொல்லுது. ஸோ ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள். ஸோ நாம் யூஏஎஃப் ஸ்கொயர் என்னன்றது பார்க்கலாம். நாம் யூஏஎஃப் ஸ்கொயர்ன்றது ட்ரேஸ் ஆஃப் ஏ யூஏ டிரான்ஸ்போஸ் யூஏ. ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் ட்ரேஸ் ஆஃப் யூ ஏ டிரான்ஸ்போஸ் யூஏ. அது என்ன அர்த்தம், ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், ஸோ சாரி ஏ டிரான்ஸ்போஸ் யூ டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ யூ டிரான்ஸ்போஸ் யூ வந்து என்னது ஐ. ஸோ அதனால வந்து ஐ இன்ட்டு ஏன்னு ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு ஆயிரும், விச் இஸ் நத்திங் பட் நாம் ஏஎஃப் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுது, யூஏஎஃப் ஸ்கொயரும் ஏஎஃப் ஸ்கொயரும் சேம்னா அப்போ யூஏஎஃப்பும் ஏஎஃப்பும் ஒன்று சேம் தான். ஸோ அதே மாதிரி ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்டு ட்ரேஸ் ஆஃப் ஏஏ டிரான்ஸ்போஸும் சேம் தான். ஸோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ஏவிஎஃப் ஸ்கொயர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏவிஎஃப் ஸ்கொயர் ட்ரேஸ் ஆஃப் ஏ வி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏவி. ஓகே,
1 minute. Trace of AV transpose AV. Okay. ஓகே. ஸோ இதில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏஏ டிரான்ஸ்போஸும் சேம் தான். ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏவோட ட்ரேஸும் ஏஏ டிரான்ஸ்போஸோட சேம் தான். ஸோ அதனால் இப்போ வந்து ஏவிஎஃப் வந்து என்ன டெஃபனிஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஏவிஎஃப் ஸ்கொயர் வந்துட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏவி இன்டூ ஏவி டிரான்ஸ்போஸ். அது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ட்ரேஸ் ஆஃப் ஏவி இன்டூ வி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இது என்ன ஆயிரும்? ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டூ ஐ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ், which is nothing but trace of A transpose, which is nothing but now AF square. Okay, so இது ரெண்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடலாம். அதில் வந்து நாம் ஏ இன்ஃபினிட், நாம் ஒன் என்ன, நாம் ப்ரொவினியஸ் நாம் என்ன, நாம் இன்ஃபினிட்டி என்னன்றது இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். அதே மேட்ரிக்ஸ் தான். ஓகே, ஸோ காசியல் எலிமினேஷனில் ஆல்ரெடி ஒரு 10-15 தடவை இந்த மேட்ரிக்ஸை பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது பார்த்துருப்போம். ஸோ அதே மேட்ரிக்ஸ் தான் திருப்பையும் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 6A வந்துட்டு 6 -2 2 4. ஓகே, 12 -8 6 10. அப்புறம் 3 -13 9 3 -6 4 1 -18. ஓகே, ஸோ இதுக்கு வந்து A1 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நாம் A1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாம் A1ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் அந்த இது ஃபுல்லாக எடுக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் த ரோவோட சம் காலம் சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதை பார்க்கலாம் என்னன்றது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு காலம் சம் என்னன்ற பார்க்கலாம். ஸோ இந்த சமயம் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 18 21 27. ஓகே, 10 23 27 10 8 18 18 28 31 35. ஓகே, ஸோ இது வந்து இந்த பக்கம் உள்ளது. இந்த பக்கம் உள்ளது வந்துட்டு 6 10 14. இந்த பக்கம் உள்ளது வந்துட்டு 20 30 36 16 19 28 10 28 29. ஓகே, ஸோ 14 36 28 29. ஸோ இப்போ இதுக்குரிய மேக்ஸிமம் எடுத்தோம்னா, ஓகே, ஸோ இதில் இருக்க மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 35. ஓகே, இதில் உள்ள மேக்ஸிமம் 35. இதில் இருக்க மேக்ஸிமம் வந்து 36. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நாம் A1 வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா, நாம் A1ன்றது நம்ம வந்து இதில் இருக்க மேக்ஸிமம் எடுக்கணும். ஓகே, நாம் A1ன்றது இந்த இதோட மேக்ஸிமம். ஸோ அது வந்து 35. நாம் A இன்ஃபினிட்டின்றது இந்த பக்கத்தில் இருக்க மேக்ஸிமம். ஸோ அது வந்து 36. ஓகே, ஸோ அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணால் இது. அடுத்து நாம் AF கண்டுபிடிக்கணும். நாம் AF கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து 6 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர், அடுத்து வந்துட்டு ப்ளஸ் 12 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 13 ஸ்கொயர் + 9 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 18 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட அதுக்கப்புறம் அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஸ்கொயர். ஸோ நாம் AF வந்துட்டு ஓகே, இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது வந்து 32.833 3883 வருது. ஓகே, ஸோ இதை வந்து நீ செக் பண்ணி பார்ப்பேன் அது ஸ்கொயர் எடுத்து. ஓகே ஓகே சப்போஸ் ஐ வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா தென் எப்பயுமே வந்துட்டு நாம் ஐ வந்துட்டு 1ஆக தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 நாமும் இன்ஃபினிட்டி நாமும் பார்க்கலாம். 1 0 0 0 0 1 0 0 0 1 சரி 0 0 1 0 எக்ஸட்ரா 0 0 1 இருக்காது. ஸோ இப்போ வந்து காலம் சம் பார்த்தோன்னா இது 1 1 1 1 1 வரும். இதுவும் 1 1 1 1 1 இருப்பது. ஸோ இதில் மேக்ஸிமம் எடுத்தோம்னா 1, இதில் மேக்ஸிமம் எடுத்தாலும் 1 தான். ஸோ அப்போ நாம் A1ம் 1 தான், நாம் A இன்ஃபினிட்டியும் 1 தான். ஓகே, ஸோ அது போக நீங்கள் வந்து ப்ரொபினியஸ் நாம் எடுத்திங்கன்னா நாம் AF ஸ்கொயர் என்ன ஆகுது, நாம் AF ஸ்கொயர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நாம் AF என்னன்றது பார்க்கலாம். ஸோ 1 + 1 + 1 + எக்ஸட்ரான்னு வரப்போது. ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா இன்டியூஸ் நாமுக்கு தான். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து இது வராது. ஸோ என்ன ஆகுது, நாம் AF ஸ்கொயர் என்ன வரப்போது 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர்னு வரப்போது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரப்போதுன்னா, ஸோ ஈக்குவல் டு இது வந்து என்னன்னு வரப்போது. சப்போஸ் n/n மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு வரப்போது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு வரும். ஓகே, ஸோ அதனால் இது வந்துட்டு இன்டியூஸ் நாமுக்கு ஐ டினோட்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் நாமை வந்துட்டு 1ஆக இருக்கும். எதுக்குன்னா இந்த ப்ரொபினியஸ் நாமுக்கு வராது, வெக்டார் இன்டியூஸ் நாமுக்கு ஃபுல்லாக இந்த இது வரும். பட் இதை பொறுத்தல என்ன வரும்னா நாம் 1 + 1 + 1 + 1ன்னு வரும். ஸோ அது சம் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப்
என்னன்னு வரப்போகுது. ஏன்னா 1 + 1 + 1 என்னன்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்றது வரும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பியும் ப்ரோபீனியஸ் நாம்க்குரியது தான். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம் லீனியர் அல்ஜிப்ராவில், நியூமெரிக்கல் அல்ஜிப்ராவில். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். பட் நம்ம வந்து ஐகன் வேல்யூஸை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ப்ரோபீனியஸ் நாம் கொண்டு வரலாம் அப்படின்றது, அல்லது நாம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் ஏ இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னன்றது அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பி ஆஃப் ஏ, அது டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி ஏபி வந்துட்டு நாம் ஆஃப் ஏபி வந்துட்டு அது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நாம் ஆஃப் ஏபி வந்து லெஸ் நாட் ஈக்குவல் நாம் ஏ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டின்ற ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதனால் அது ஒரு ஜஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் ஐகன் வேல்யூஸ்க்கு நம்ம இப்போ வரும். ஸோ ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார் அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் இதுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பேர். ஓகே, ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படின்னு பேர். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இது வந்து ஒரு பாலினாமியலாக இருப்பது. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா பார்த்தீங்கன்னா வந்து பாலினாமியலாக இருப்பது. சப்போஸ் பி இஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னா இதோட ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரூட்ஸ் ஆஃப் பி, அதுக்கு பேர் என்ன, இந்த ரூட்ஸ் ஆஃப் பிக்கு வந்து இதோட ரூட்ஸ் எல்லாம் இதோட ரூட்ஸ் ஆஃப் பி வந்து என்ன, அதுக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூஸ்னு பேர். இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஐகன் வேல்யூஸ். ஐகன்னா என்ன அர்த்தம்னா, ஐகன்றது ஒரு ஜெர்மன் வேர்டு. ஜெர்மன்ல ஐகன் அப்படின்னா சுயம், அதாவது சுயமான வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஏன்ற மேட்ரிக்ஸு. ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ், இது வந்து ஒரு ஐகன் வெக்டராக இருக்குது அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸை வந்துட்டு அந்த வெக்டார் வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ணுறதும் இந்த லாம்டாவால் ஸ்கேலிங் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகே, இந்த ஸ்கேலிங் பண்ணுறது எதர் ஸ்கேல் டவுன் ஆர் ஸ்கேல் அப் அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ அது ரெண்டும் ஒன்றா தான் இருப்பது. ஓகே, ஸோ அப்போ இது வந்துட்டு எக்ஸை வந்து எக்ஸுக்கே கொண்டு போகுது வித் சம் ஸ்கேலிங் ஃபேக்டர். ஓகே, ஏன்றது ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்குது, அதுக்கு இது பண்ண போகுது. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் வந்துட்டு பி வந்து லாம்டா வந்து ஐகன் வேல்யூ, எக்ஸ் வந்து ஐகன் வெக்டார்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்ன்றது ஏ வந்துட்டு எக்ஸை வந்து எங்கே கொண்டு போகுது, எக்ஸுக்கே தான் கொண்டு போகுது வித் சம் ஸ்கேலிங்கோட கொண்டு போகுது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூஸ். லாம்டாக்கு பேர் ஐகன் வேல்யூஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு பேர். எக்ஸுக்கு பேர் வந்து ஐகன் வெக்டார் அப்படின்னு பேர். ஏஎக்ஸ் ஈக்குவல் லாம்டா எக்ஸ்ன்றதுக்கு பேர் வந்து ஐகன் வெக்டார் அப்படின்றது பேர். யூஸ்வலி இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன இது பண்ணுறோன்னா, although ஆரில் இருந்தாலும் நம்ம வந்து சியில் எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுக்கும்போது அதோட ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா ரியலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் 2/2 எடுத்தாலே கூட என்ன இருக்கலாம், நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்தால் கூட அதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் வரும். அதுக்கு வந்து என்ன வரலாம்னா, நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து எதில் வரலாம்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்பீடில் வரலாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து சியில் எடுத்துக்கிறோம். ஸோ தட் வந்துட்டு மேட்ரிக்ஸ் வந்து என்ட்ரிஸ் எல்லாமே ரியலாக இருந்தால் கூட அதை வந்து எதில் எடுத்துக்கணும்னா சியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஆல் ஐகன் வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, பட் ஒரிஜினலாக ஐகன் வேல்யூஸ் டெஃபினிஷன் என்ன அர்த்தம்னா, இந்த லாம்டா வந்துட்டு எந்த ஃபீல்டில் எடுத்துருக்கீங்களோ அந்த இதில் இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூஸ்னு பேர். அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் கிடையாது. பட் நம்ம எடுத்துக்கிறோம்னா எம் ஆஃப் n, சின்னு எடுத்துக்கிறோம். although என்ட்ரிஸ் எல்லாமே ஆரில் இருந்தால் கூட சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் நம்ம எல்லா ஐகன் வேல்யூஸும் வந்து நம்ம ஃபீல்டு இருக்குன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் யூஸ்வலாக நம்ம வந்து ரியல் என்ட்ரிஸாக இருந்தாலும் அது வந்து சியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஓவர் சின்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது. பட் அதர்வைஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து எங்கே எடுக்கணும், ஐகன் வேல்யூஸ்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறதா ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஐகன் வேல்யூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன டிஃபைன் பண்ண சிங்குலர் வேல்யூஸ். சப்போஸ் ஏ வந்து m/n மேட்ரிக்ஸ், n/n இல்லை m/n மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும் அவசியம். இதில் என்ன எடுக்க போறோம்னா, சிங்குலர் வேல்யூஸ்னா என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் த நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் n/n மேட்ரிக்ஸ். என்ன எடுக்க போறோம்னா, சப்போஸ் ஏ வந்து m/nனா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்துட்டு n/m இருக்கும். ஓகே, ஏ வந்துட்டு m/n இருக்கும். அப்போ இது வந்து என்னவா இருக்கும், இதோட டைமென்ஷன் வந்து n/n இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து n/n. அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதோட நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்தோம்னா, ஸோ த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் த நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ். ஸோ இதுக்கு வந்து சப்போஸ் இதுக்கு நான் வந்து லாம்டா கண்டுபிடிக்கிறேன். லாம்டான்றது லாம்டா ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப், ஸோ லாம்டா ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாம்டா ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐகன் செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ். ஓகே, இதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து இது லாம்டா ஆஃப் ஏனா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ். இது வந்து செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ். ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, லாம்டா ஐ ஆஃப் ஏ அப்படின்னா ஐத் ஐகன் வேல்யூ, ஐத் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஓகே, ஸோ n ஐகன் வேல்யூஸ் இருக்குது, அதில் வந்து ஐத் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ எடுத்துக்கிறேன். ஸோ லாம்டா ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏனா அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஓகே, செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஸோ லாம்டா ஐ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏனா ஐத் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஓகே, ஸோ இதான் இதோட.
ஸோ இப்போ வந்துட்டு நான் சிங்குலர் வேல்யூன்றது என்ன டிஃபைன் பண்ணுறேன், சிக்மா ஐ ஆஃப் ஏன்றது எப்படி டிஃபைன் பண்ணால் சிக்மா ஐ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா ஐ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஓகே, இதுக்கு பேர் வந்து சிங்குலர் ஐகன் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த n by n சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆயிரும். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்துட்டு ஸோ ஏ வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆகும், which is nothing but A transpose A. ஸோ அப்போ A ஈக்குவல் டு ஏ ஸோ இது வந்து பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ்ன்ற ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஓகே, இது பின்னு எடுத்திங்கன்னா இது பி டிரான்ஸ்போஸ். ஸோ பி டிரான்ஸ்போஸும் பியும் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்துட்டு ஆல்வேஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் வந்து ரியலாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன வரப்போகுதுன்னா நமக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு இதாக இருக்க போகுது, இது வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த n by n சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்க போகுது, லாம்டா ஐ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்னு டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இருக்கிறதுலே பெரிய ஐகன் வேல்யூ இருக்கும்ல, இருக்கிறதுலே பெரிய ஐகன். ஸோ எல்லா ஐகன் வேல்யூஸும் கண்டுபிடிக்கிறீங்க, அது இருக்கிறதுலே பெரிய ஐகன் வேல்யூ 1 less than or equal to I less than or equal to n mod lambda I. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இதை வந்து இன்னொரு விதமாக டினோட் பண்ணுவாங்க. இது வந்து லாம்டா மேக்ஸ் ஆஃப் ஏ, இருக்கிறதுலே பெரிய ஐகன் வேல்யூ, இருக்கிறதுலே பெரிய ஐகன் வேல்யூ அப்படியும் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லாம்டா மேக்ஸ் ஆஃப் ஏ, இது வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் பேர். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நாம் வந்துட்டு L2 நாம் வருதுன்னா, சப்போஸ் மேட்ரிக்ஸ் நாம் வந்து இன்டியூஸ் பை த யூக்ளியன் நாம், அதாவது L2 நாம் மூலமாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன ஸ்பெக்ட்ரல் நாம் அப்படின்னு பேர். ஓகே, சப்போஸ் என்னோட எக்ஸ் வந்துட்டு ஸோ நம்ம ஏஎக்ஸ் டிஃபைன் பண்ணோம்ல, சப்போஸ் நாம் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சச் தட் ஏஎக்ஸ் அப்படி டிஃபைன் பண்ணோம்ல, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் வந்து 2 போட்டேன்னா இங்கே 2 ஆக போகுது, இங்கே 2 ஆக போகுது. இதுக்கு பேர் வந்து L2 நாம் இல்லாட்டி யூக்ளியன் நாம் பேர். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து யூக்ளியன் நாம் அல்லது L2 நாம் பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன ஸ்பெக்ட்ரல் நாம்னு பேர். இதுக்கு பேர் வந்து ஸ்பெக்ட்ரல் நாம். ஓகே, இதுக்கு பேர் ஸ்பெக்ட்ரல் நாம்னு பேர். இது வந்து என்ன, இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நாம் ஆஃப் A2 வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா ரோ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்துட்டு இதோட இதாக இருக்குது, அல்லது இது வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அல்லது இது வந்து சிக்மா மேக்ஸிமம் ஆஃப் ஏன்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அது வந்து ஸ்பெக்ட்ரல் நாம் அப்படின்னு பேர். இது வந்து ஒன் ஆஃப் த மினிமம் நாம். ஓகே, இது வந்து டைட்டஸ்ட் மெஷர் கொடுக்கும்போது இது ஒன் ஆஃப் த மினிமம் நாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், அந்த நம்ம x2 நாம் எடுக்கும்போது சொன்னேன் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டைட்டஸ்ட் நாமாக இருப்பதுன்னு. ஸோ அதிலிருந்து வருது. ஓகே, ஸோ இந்த இது பண்ணலாம். ஓகே, அது போக வேறு என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சப்போஸ் ஏ இஸ் n by n மேட்ரிக்ஸ்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம், A2 வந்துட்டு less than or equal to AF less than or equal to square root of n into A2 ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ A2 less than or equal to square root of AF less than or equal to square root of n into A2. அதாவது ப்ரோபினியஸ் நாம் வந்துட்டு A2 யூக்ளியன் நாம் இடையில இருக்குது. ஓகே, யூக்ளியன் நாமுக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n into யூக்ளியன் நாமுக்கு இடையில இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ வந்து எப்பயுமே என்ன ப்ரூவ் பண்ணலாம், ரோ ஆஃப் ஏ வந்துட்டு ஸோ ஃபார் எனி இது வந்துட்டு ரோ ஆஃப் ஏ வந்து நாம் ஏவோட வந்து சிறுசாக இருக்குன்றது நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் எனி நேச்சுரல் நாம் இது ப்ரூவ். ஏஎஃப் ஈக்குவல் ட்ரேஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மேட்ரிக்ஸ் தியரி புக்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை நான் இப்போதைக்கு இது பண்ணல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலன். ஓகே, ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலன். ஸோ இப்போ வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் வந்து எப்போ கன்வர்ஜென்ட். ஓகே, நம்ம வந்து சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம இந்த நம்மளோட நியூட்டன் ராப்சன் மெத்தட் அதெல்லாம் வந்து கன்வர்ஜென்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்போ கன்வர்ஜென்ட்னா நம்ம வந்துட்டு அதோட பவர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஜீரோக்கு போச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். A1 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இது வந்து A1, A2 கண்டுபிடிக்கிறேன், A3 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அதாவது ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ AK கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த AKவோட ijth என்ட்ரி வந்து என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். K tends to 0 இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது வந்து 0 ஆச்சுன்னா இது வந்து அப்ரோச் டு 0னா அது வந்து என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் அ கன்வர்ஜென்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கால மேட்ரிக்ஸ் ஏ இஸ் அ கன்வர்ஜென்ட். அது வந்து எப்போ கன்வர்ஜென்ட் சொல்கிறேன்னா லிமிட் K tends to infinity. ஓகே, லிமிட் K tends to infinity AKij வந்து 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பரால் ஐக்கமா ஜே வந்து இது 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கலாம் 1/2 0 1/4 1/2. ஓகே, 1/4 1/2. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது வந்து ஏ ஸ்கொயர் என்னவாக இருக்கும், ஏ ஸ்கொயர் வந்து 1/2 0 1/4 1/2. ஓகே, ஸோ திருப்ப வந்துட்டு 1/2 0 1/4 1/2. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1/2 1/2. ஓகே, 1/2 ஸ்கொயர் இது வந்து 0 இது வந்து 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 1/4 into 1/2 1/4 into 1/2 ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் இது வந்து திருப்ப 1/4 0 ஆயிரும். ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, ஸோ இதை
அடுத்தது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா ஸோ 1/2 0 1/4 1/2 மல்டிப்ளை பண்ணால் இது வந்து a கியூப் போட்டோம்னா என்ன ஆகும்னா இது வந்து என்ன ஆக போகுது, இது வந்து திருப்ப 1/2 கியூப் ஆயிரும். ஸோ 1/2 கியூப், இந்த என்ட்ரியும் 1/2 கியூப் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா 1/2 கியூப் வரும் ப்ளஸ் 1/4 × 1/2 வரப்போகுது. ஸோ இது வந்து 3/16 ஆகும். அது வந்து n/2 பவர் n+1 வரப்போகுது. ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணால் an என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். an என்ன ஆகுது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். anன்றது என்ன ஆகும்னா anன்றது ஸோ an மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆகுனா 1/2 பவர் n, இது வந்து n/3 பவர் 2 பவர் n+1 இருக்கும். n/2 பவர் n+1, இது வந்து 1/2 பவர் n இருக்கும். இது வந்து 0. ஸோ இது வந்து n → இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இது 0 ஆயிரும். ஓகே, இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஓகே, 2 பவர் n+1 வந்து மச் பார்ஷலாக கன்வெர்ஜ் ஆகும், அதுவும் 0 ஆயிரும். ஸோ அதனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது கன்வர்ஜென்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். a இஸ் அ கன்வர்ஜென்ட் மேட்ரிக்ஸ்னா லிமிட் n → இன்ஃபினிட்டி an வந்து 0 இருக்க போது, லிமிட் ஃபார் சம் நேச்சுரல் நம்பர் இருக்க போது. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணலாம், லிமிட் an வந்து 0 ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பருக்கும் 0 இருக்க போது. ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்துட்டு அதுக்கு வந்து என்னவா இருக்க போது, <<1 இருக்க போது. அது போக லிமிட் an x = 0 ஃபார் எவ்ரி எக்ஸுக்கு வந்து இது வந்து 2 இருக்க போது. ஸோ இதெல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து இது. ஓகே, சப்போஸ் ax = b இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன டிஃபைன் பண்ண போறோம்னா கண்டிஷன் நம்பர்னா என்னன்றது டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து பேஸ் எடுத்துக்க போறோம். சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா aன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ax = bன்றது ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிறீங்க. ஓகே, ax = bன்ற ஒரு சிஸ்டம். aன்றது ஒரு n/n மேட்ரிக்ஸ். ஓகே, a வந்து இன்வெர்ட்டிபிளாகவும் எடுத்துக்கிறேன். ஓகே, a வந்து இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸாகவும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ a இன்வெர்ஸ் இஸ் த இன்வெர்ஸ். ஓகே, a இன்வெர்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா a இன்வெர்ஸ் வந்து லைட்டாக பெட்டர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பெட்டர் பண்ணுறேன். a இன்வெர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஏதோ ஒரு பெட்டர் பேசன் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா bன்ற ஒரு மேட்ரிக்ஸ் அப்டைன் பண்ணுறேன். bன்றது புது மேட்ரிக்ஸ். அதை எப்படி அப்டைன் பண்ணுறேன்னா a வந்து a இன்வெர்ஸ் வந்து பெட்டர் பண்ணி அப்டைன் பண்ணுறேன். ஸோ x = a இன்வெர்ஸ் b இருக்கு. ஓகே, x = a இன்வெர்ஸ் b இருக்கு. அந்த சொல்யூஷன் x = a இன்வெர்ஸ் b-யும் பெட்டர் ஆகுது. ஓகே, ஸோ இதை a இன்வெர்ஸ் பெட்டர் பண்ணால் b வருது. x வந்துட்டு பெட்டர் பண்ணும்போது x = a இன்வெர்ஸ் b பெட்டர் பண்ணும்போது ஓகே புதுசாக ஒரு வெக்டார் வருது, x பார் வருது. ஓகே, ஸோ இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஓகே ax = bன்றது ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் எனக்கு என்ன வரப்போகுதுன்னா x = a இன்வெர்ஸ் b வரப்போகுது. ஓகே, எனக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் பெட்டர் பேசன் வந்துச்சு. a இன்வெர்ஸ் வந்து பெட்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னா நான் வந்து a இன்வெர்ஸ் எனக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக bன்ற ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து x டில்டான்னு வருது. x டில்டா = pbன்னு வருது. ஓகே, ஸோ a இன்வெர்ஸை பெட்டர் பண்ணுறதுனால இந்த இது வருது. ஸோ எனக்கு வந்து ஆன்சர் வருது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்னன்றதை பார்க்க போகிறேன். ஸோ x - x டில்டா பை x. ஓகே, இதோட நாம் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். இது என்ன சொல்லுதுன்னா <= I - ba அப்படின்றது இது சொல்லுது. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் இதோட டிஃபரன்ஸ் இதோட ரேஷியோ வந்து என்ன இருக்குதுன்னா x - x பார் வந்து <= I - ba வருது. ஸோ ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள். ஓகே, x - x டில்டா ஓகே என்னன்றதை பார்க்கலாம். xன்றது a இன்வெர்ஸ் b. ஓகே, x டில்டான்றது bb. ஓகேவா, x டில்டான்றது bb. ஓகே, அல்லது இது வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன் x - bbன்னு ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகே, x - bb x டில்டான்றதை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா x வந்துட்டு bன்றது என்னது ax. ஸோ அதனால் b × axன்னு எழுதிக்கிறேன். ஓகே, b வந்துட்டு பியோட ஆன்சர் என்ன ax, b = ax. ஸோ அதை நான் அப்ளை பண்ணுறேன் x = bx. ஸோ அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு I - ba × xன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து x - x டில்டா ≤ I - ba × norm x. ஸோ அப்போ x - x டில்டா by x bar ≤ I - ba. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் நம்பர்னா என்னன்றதை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அப்பர் பவுண்ட், அதாவது நம்ம வந்துட்டு ஒரிஜினல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஆனால் எனக்கு வந்து பெட்டர் பண்ணனால எனக்கு சிஸ்டம் வந்து கொஞ்சம் சொல்யூஷன் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. பட் அதோட அப்பர் பவுண்ட் வந்து என்ன இருக்குன்னா அந்த ரேஷியோ வந்து ரிலேட்டிவ் வேறு வந்து என்ன இருக்குன்னா அது வந்து பவுண்டட் பை I - ba இருக்குது. ஓகே, சப்போஸ் மாற்றி வருது, சப்போஸ் வந்து வெக்டார் வந்துட்டு நான் பெட்டர் பண்ணுறேன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குது. உங்களுக்கு வந்து ax = b இருக்கிறப்ப ஒன்று வந்துட்டு நீங்கள் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது a இன்வெர்ஸ் வந்து பெட்டர் பை b வரலாம், அல்லது உங்களோட b-யும் வந்துட்டு பெட்டர் பை இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சப்போஸ் உங்களோட b வெக்டார் வந்து பெட்டர் பாய்ச்சு. ஸோ ax = b ரெண்டு டைப் ஆஃப் இது பண்ணுறோம். ஸோ ax = b இருக்குது, இதில் வந்து b வந்து பெட்டர் பாய்ச்சு. b வந்து பெட்டர் பாய்ச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு x டில்டா வரப்போகுது. ஸோ அது என்ன வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ax டில்டா = b டில்டான்னு வரப்போகுது. அதுக்கும் ஓகே ஏதோ ஒரு b டில்டா வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்குள்ள வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா திருப்பி x - x டில்டா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, x - x டில்டா = ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா இது வந்து a இன்வெர்ஸ் b இருக்க போகுது, இது வந்து
ஏ இன்வெர்ஸ் பி டில்டாவாக இருக்கும்போது ஏ இன்வெர்ஸ் பி டில்டாவாக இருக்கும்போது ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் இதுலேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி மைனஸ் பி டில்டாவாக இருக்கும்போது ஓகே ஸோ தட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இதுக்கு நாம் அப்ளை பண்ணால் லெஸ் ஆர் ஈக்குவல் நாம் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு நாம் பி மைனஸ் பி டில்டா ஓகே இப்போ பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னா ஓகே நாம் பி என்னவாக இருக்கும் நாம் ஏஎக்ஸாக இருக்கும் ஓகே ஸோ நாம் பி ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல் ஸோ நாம் பி ஈக்குவல் டு நாம் ஏஎக்ஸாக இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு நாம் ஏ இன்ட்டு நாம் எக்ஸ் ஓகே நாம் ஏ இன்ட்டு நாம் எக்ஸ் ஸோ அப்போ 1/x ஒன் பை நாம் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஏ பை நாம் பி ஓகே நாம் ஏ பை நாம் பி ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டில்டா பை நாம் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு நாம் ஏ இன்ட்டு நாம் பி மைனஸ் பி டில்டா பை நாம் பி ஓகே ஸோ இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல் ஓகே நாம் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த இதுலேருந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் இந்த ரிலேட்டிவ் எரரும் ஓகே சப்போஸ் உங்களோட பி வந்து பெட்டர் ஆயிடுச்சுன்னா இதோட ரிலேட்டிவ் எரர் அதுவும் உங்களை பெட்டர் பண்ணது அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பெட்டர் பண்ணுறதோட ரிலேட்டிவ் எரரும் எப்படி பவுண்ட் ஆயிருக்குன்னா இந்த ஒரு ஃபேக்டரால் பவுண்ட் ஆயிருக்கு ஏ இன்வெர்ஸ் நாம் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு நாம் ஏ இதால் பவுண்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ அந்த இது என்னன்றது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் கண்டிஷன் நம்பர் அப்படின்னு பேர் ஸோ இந்த இந்த இன்இக்வாலிட்டி வந்து என்ன இருக்குன்னா என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் நாம் ஆஃப் ஏ இன்ட்டு நாம் ஏ இன்வெர்ஸ் டைம்ஸ் ரிலேட்டிவ் எரர் இன் பி ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ் எரர் இன் எக்ஸ் இது வந்து ரிலேட்டிவ் எரர் இன் எக்ஸ் இது வந்து ரிலேட்டிவ் எரர் இன் பி இது வந்து எக்ஸில் உள்ள ரிலேட்டிவ் எரர் இது வந்து பியில் உள்ள ரிலேட்டிவ் எரர்ஸ் அது வந்து எதால் பவுண்ட் ஆயிருக்குன்னா எது வந்து கிரேட்டர் தான் இருக்குன்னா ஒரு ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இந்த இதால் ஒரு மல்டிப்ளிகேஷனால இதாயிருக்கு ஓகே ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கண்டிஷன் நம்பர் இந்த இதுக்கு பேர் என்ன பேர்னா கண்டிஷன் நம்பர் சப்போஸ் ஏ இஸ் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா அதோட கண்டிஷன் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா கே ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாம் ஏ இன்ட்டு நாம் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம் ஸோ அதுக்கு பேர் வந்து கண்டிஷன் நம்பர் அப்படின்னு பேர் ஸோ இந்த கண்டிஷன் நம்பர் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்மால் பெட்டர்பேஷன்ஸாக இருக்கும் ஓகே சப்போஸ் இது வந்து ரொம்ப சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் பெட்டர்பேஷன் இருந்துச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் பெட்டர்பேஷன் தான் இருக்குது சப்போஸ் இந்த கண்டிஷன் நம்பர் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இது எவ்வளோதான் சிறுசாக இருந்தாலும் இது வந்து மேக்னிஃபை பண்ணிடும் இது வந்து ரொம்ப பெருசாக்கிடும் அப்போ வந்து என்ன ஆயிரும் உங்களோட ரிலேட்டிவ் எரர் வந்து ரொம்ப பெருசாயிரும் அப்போ வந்து உங்களோட சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதுலேருந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கும் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ வந்து ஆல்வேஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும் இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஒய்ன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன புரியுது அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆல்வேஸ் என்ன புரியுதுன்னா ஸோ கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏன்றதை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏன்றது ஏ வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ வந்துட்டு கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் கப்பா ஆஃப் ஏ வந்துட்டு நாம் ஏ இன்ட்டு நாம் ஏ இன்வெர்ஸ் ஓகே இதுதான் கண்டிஷன் நம்பர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஸோ இந்த இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நீங்கள் கண்டிஷன் நம்பர் கால்குலேட் பண்ணால் எப்பயுமே என்ன கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஏ இன்வெர்ஸும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஓகே இது வந்து ஆல்வேஸ் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்றது இது சொல்லுது ஸோ இப்போ நாம் இஸ் ஆல்வேஸ் யூஸ்டு ஓகே ஸோ நம்ம L2 மேட்ரிக்ஸ் நம்பர் ஓகே ஆல்வேஸ் வந்து கண்டிஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஏ இன்வெர்ஸ் அது போக என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்பர் வந்துட்டு எரர் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா மேட்ரிக்ஸில் கொஞ்சம் பெட்டர் பேஸ் இருந்துச்சுன்னா வந்து வெக்டார்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன்லேருந்து வந்து பெட்டர் பேட் அது வந்து இது பண்ணுது ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் அந்த கண்டிஷன் நம்பர் வந்து ஒரு மெஷர் பண்ணுது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா எப்படி வந்துட்டு மேட்ரிக்ஸில் ஒரு எரரை வந்துட்டு எப்படி வந்துட்டு வெக்டார்லேருந்து அந்த சொல்யூஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றது சப்போஸ் கண்டிஷன் நம்பர் வந்து 10⁻k இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் கே டிஜிட்ஸ் வந்து சிஸ்டமில் வந்துட்டு லாஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது வந்து பாசிபிள் சப்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேட்ரிக்ஸ் ஸ்மால் பெட்டர்பேஷன்ஸ் பண்ணுறீங்க அதனால வந்துட்டு கண்டிஷன் நம்பர் வந்து பெருசாகுது அப்படின்னா அந்த இது என்ன ஆகும்னா அதுக்கு பேர் வந்து இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருப்பது ஓகே சப்போஸ் உங்கள் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ ஸ்மால் பெட்டர்பேஷன் பண்ணுறீங்க அல்லது ஸ்மால் பெட்டர்பேஷன் இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பியில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த லார்ஜ் கண்டிஷன் நம்பரில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் ஸோ அந்த லார்ஜ் கண்டிஷன் நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து மோர் இல் கண்டிஷன் சிஸ்டமாக இருக்கும் ஸோ மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிளாக இருந்துச்சுன்னா கே ஆஃப் ஏவும் கே ஆஃப் ஏ இன்வெர்ஸும் ஒன்றா தான் இருக்க போகுது ஓகே கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏவும் கண்டிஷன் ஆஃப் ஏ இன்வெர்ஸும் ஒன்று தான் ஏன்னா ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்போது கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் வந்து நாம் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு நாம் ஏ இன்வெர்ஸ் நாம இருக்குது விச் இஸ் நத்திங் பட் நாம் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு நாம் ஏ ஓகே ஸோ ரெண்டு ஒன்று தான் ஸோ அதனால் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ வந்துட்டு கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஒன்று தான் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஐ வந்துட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒன்றா இருக்க போகுது ஏன்னா ஐ இன்ட்டு ஐ இன்வெர்ஸ் வரப்போது ஸோ அதனால் வந்து 1/இது வரப்போது ஸோ அடுத்து வந்து ஆல்ஃபா இஸ் ஸ்கேலார் அப்படின்னா அதோட
கண்டிஷன் நம்பர் வந்து என்ன இருக்குது ஆல்ஃபா ஏ வந்துட்டு ஆல்ஃபா ஒரு ஸ்கேலார் இருந்துச்சுன்னா கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா வந்து கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏவா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹில்பர்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன இருக்குன்னா 1 1/2 1/3 1/4 1/2 1/3 1/4 இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டிஷன் நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஹில்பர்ட் மேட்ரிக்ஸ் பேர். இதோட கண்டிஷன் நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். 151.4 இருக்குது கே ஆஃப் கச் 4 வந்துட்டு. டிட்டர்மினன்ட் வந்து ரொம்ப ஸ்மால் 10⁻⁻7 இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ். 10⁻⁻7 ஆல்மோஸ்ட் 0 நியர் டு 0 இருக்குது. அதனால இது வந்து கண்டிஷன் நம்பர் வந்து ரொம்ப ஸ்மால். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ சப்போஸ் உங்கள் கண்டிஷன் நம்பர் வந்து 1க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது ஒரு வெல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, வேற வெரி லார்ஜாக இருந்துச்சுன்னா அது வந்து இல் கண்டிஷன் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வென் தி கண்டிஷன் நம்பர் ஆஃப் வெரி லார்ஜ்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் உங்கள் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்கள் மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா கே ஆஃப் ஏ வந்து என்ன எடுத்துக்கலாம்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, கே ஆஃப் ஏ வந்துட்டு இன்ஃபினிட்டி பிகாஸ் ஏ இன்வர்ஸ் வந்துட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து கே ஆஃப் ஏ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த கண்டிஷன் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் L1 L2 L இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 - 1 1 1 0 1 3 - 1 4. ஸோ ஏ இன்வர்ஸ் ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி கொடுத்தேன். 1 3 - 1 -1 5 - 1 1 -1 1 -1 1 1/2 முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கண்டிஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து நாம் A1ன்றது என்னன்ற கண்டுபிடிக்கணும். நாம் A1 வந்து ஃபர்ஸ்ட் இது எடுத்திங்கன்னா ஸோ காலம்ஸம் எடுத்திங்கன்னா 6 2 6 வரப்போகுது. ஸோ அது கொடுத்துருக்கேன். ஸோ அதோட A1 வந்து 1. ஏ இன்ஃபினிட்டிக்கு வந்து 4 2 8ன்னு வரப்போகுது. ஸோ 4 to 8 போடும்போது 6 to 8 இருக்கேன் 4 to 8. ஸோ 8 வந்து கண்டிஷன் நம்பர் அதோட ஏ இன்ஃபினிட்டி வந்து வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து L2 நாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. L2 நாம்ன்றது நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸும் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டிஷன் லாம்டா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏஎஃப் கண்டுபிடிக்கும் போது √34 வருது. அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதோட இதுக்கு வந்து 9/2 ஏ இன்வர்ஸ் 2 வந்துட்டு 9.3 வருது. ஏ இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி வந்து 7/2 வருது. ஸோ கே ஆஃப் ஏ1 வந்து 27, கே ஆஃப் ஏ2 வந்து 17.49, கே ஆஃப் ஏ இன்ஃபினிட்டி வந்து 28 வருது. கே ஆஃப் ஏஎஃப் வந்து 18.668 வருது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இதோட கண்டிஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏ2 வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் நேம் ஏஎஃப் லெஸ் ஆர் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into ஏ2வும் நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னா ஓகே இது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, சில சேலஞ்சஸ் இருக்குது. யூஸ்வலி L2 நாம் வந்து ஸ்பெக்ட்ரல் நாம இருக்குது. ஸோ அதோட சேலஞ்சஸ் என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் என்னன்றதை பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் என்னன்றது. இத்துடன் இந்த பகுதி நிறைய பெறுகிறது. அடுத்த பகுதியில் கண்டிஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அப்புறம் வந்து இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைய பெறுகிறது. நன்றி, வணக்கம்.